இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 37 குறள் எண் 364. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவருக்கு வீடு என்று சொல்லப்படுவது அவா இல்லாமை, வீடு வேறு அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதான் வீடு என்று சொல்லப்படுவது அவாவின்மையாகும். அவா இல்லாமைதான் மெய்மையை வேண்டத்தானே உண்டாம் என்கிறார். மெய்யுணர்வு அந்த அவா இல்லாமல் இருந்தால்தான் மெய்யுணர்வே வரும்னு சொல்கிறாரு. அது ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, அதான் சொல்கிறார். அதாவது அகத்தூய்மைக்கு அடிப்படையாக வேண்டுவது அவா இல்லாத தன்மையாகும். அகத்தூய்மையினாலே அவா இல்லாத தன்மைதான். அதாவது அகத்தூய்மை அவா இல்லாத தன்மைன்னு சொல்கிறாரு. அப்போ அவா என்ன செய்யும்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எதற்கும் அவா ஆசைப்படக்கூடாது. ஆசைனா பேராசைப்படக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு பணம் தேவை. ஏன்னா கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும். அதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது. உழைக்க வேண்டும். உழைத்து அதில் சம்பாதிச்சதை சிறு சேமிப்பு வைத்து அப்படி வாழ வேண்டும். அதை விட நீ தேவையில்லாமல் அந்த அகத்தூய்மை அவா இல்லாத தன்மை தான் அகத்தூய்மை. அவா உடையவர்கள் அகத்தூய்மை உடையவராக இருக்கவே முடியாதுங்க. அப்படி தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அகத்தூய்மை என்பது வாய்மையை போற்றி ஒழுகுவதால், அதாவது அகத்தூய்மை என்பது வாய்மையை போற்றி ஒழுகுவதால் தான் அமையும். வாய்மையும் வேண்டும். வாய்மைனா என்ன? உண்மையும் பேச வேண்டும். அந்த அகத்தூய்மை பாசங்களை எல்லாம் விட்டு பற்றற்ற பரம்பொருளை, முதற்பொருளை பற்றி நிற்க விரும்பினால் அது அமையும். மெய்யுணர்வு பெற்று அவா பெற்றால்தான் அமையும். மெய்யுணர்வு பெற்று அவா அற்றால்தான் அமையும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது மனிதனுக்கு அவா இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் வாய்மையும் இருக்க வேண்டும். அவா இல்லாமலும் இருக்க வேண்டும், வாய்மை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவனுக்குத்தான் என்ன அடுத்த மனித பிறவியே கிடையாது என்ற ஒரு இது அமையும் அப்படி சொல்கிறார். கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்கிறாருங்க. அவர் 1330 குறள்களையும் படித்தவர் அல்லவா. அதாவது இன்பத்துப்பால் காமத்துப்பாலுக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். இது ரெண்டையும் உரை எழுத முடியல. உரை நான் அமெரிக்கா போயிட்டு எழுத போகிறேன்னு நினச்சிட்டு போய் அமெரிக்காவில் அவர் இறந்துட்டார். அதனால் அவர் செய்ய முடியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வாய்மைக்காக இந்த 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்கள். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு போனவருங்க. வனவாசத்தில் அவரை பற்றி நான் படிக்கையில் அப்பா இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்காரு, கஷ்டமும் அடைஞ்சிருக்காரு. ஒரு நாள்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சும்மா தண்ணியை குடிச்சிட்டு போய் பீச்சில் கடற்கரையில் படகுக்கு பக்கத்தில் போய் படுத்துருந்துருக்காரு. அதை கூட போலி காவல்துறை அகற்றி கொண்டு போயிருக்கு. ஏன் இங்கே படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கவிஞரானார். இன்றைக்கும் நாம் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் வாய்மையும் அவசியம், அது அகத்தூய்மையும் அவசியம். வாய்மையும் அவசியம், அகத்தூய்மையும் அவசியம்.
தெய்வப்புலவர் மாணவ செல்வங்கள் தெய்வப்புலவருடைய குரலை தினந்தோறும் படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். தமிழக பண்பாட்டை காப்பீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம்.